உட்காருங்க மிஸ்டர் ராஜாராம். கான்ஸ்டபிள் சார். பெஞ்ச் எடுத்து போடுங்க. ஓகே சார். உட்காருங்க. சாமி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் சிவசாமி குருக்கள். எந்த கோயில்ல பூஜை பண்றீங்க? இங்க பக்கத்துல 6வது குறுக்கு தெருவுல இருக்கிற அம்மன் கோவில்ல பூஜை பண்றேன். இந்த கோயில் பூஜையை தவிர வேற ஏதாவது பண்றீங்களா? வீட்டுங்கள்ல ஹோமம் பூஜை இதெல்லாம் கூப்பிட்டான்னா போய் செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். இப்ப நம்ம போயிட்டு வந்தோமே, அந்த வீட்டுல எத்தனை நாள் பூஜை பண்றீங்க? 2 நாளா தான் போய் பண்ணிட்டு இருக்கேன். எது 2 நாளா தானா? பூஜை 1 வாரமா நடந்துட்டு இருக்கு. முத 5 நாள் வேற வீட்டுல நடந்தது. அப்புறம் என்ன காரணம்னு தெரியல, வீட்டை மாத்திட்டாங்க. இப்போ 2 நாளா இந்த வீட்டுல தான் நடக்குது. உங்களை இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? அந்த பையனை பார்த்துட்டு இருந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து கோவில்ல வந்து பேசினான். தேதி வாங்கிட்டு போனா அப்படி. எதுக்காக பூஜை செய்யணும்னு சொன்னானா? சொன்னா பெரியய்யாவோட பையனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு. அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்றான். நல்ல விதமா குணமாகணும்னு பூஜை செய்யணும்னு சொன்னான். அந்த பெரிய ஐயா பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நானும் கேட்கல, அவளும் சொல்லல. சரி, இந்த பையன் அந்த வீட்டுல எங்க இருந்தான்? எப்பவும் மாடி ரூம்ல தான் இருப்பான். பூஜை முடிஞ்சு தீபாராதனை நேரத்துக்கு கீழே அழிச்சுட்டு வருவா. பூஜை முடிஞ்சதும் திரும்பவும் கூட்டிட்டு போயிடுவா. ஆனா நேத்துக்கு பூஜை ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்கும் கீழே தான் இருந்தாரு. இந்த பையன் எப்போது உங்ககிட்ட பேசியிருக்கானா, இல்ல நீங்க எப்போது அவன்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்ல, நான் பேச ஆசைப்பட்டாலும் சுத்தி இருக்கிறவா பேச விட மாட்டான். உங்களை இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணவன் பேர் தெரியுமா? தெரியும், ரமேஷ்னு சொன்னான். அந்த ரமேஷையோ இல்ல அவன் கூட்டத்தில் இருக்க மத்தவங்களே நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா காட்டுவேன். குட். அவங்கள யாரையாவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அவசியம் பண்றேன். இந்தாங்க என் ஃபோன் நம்பர். சாமி, அந்த பெரியவர்னு சொன்னீங்களே, அவர் எப்பயாவது பூஜைக்கு வந்திருக்காரா? இல்ல, நான் கேட்டதுக்கு ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு, கடைசி நாள் பூஜைக்கு கண்டிப்பா வருவாருன்னு சொன்னான். சரிங்க சாமி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க உதவியால தான் அந்த பையனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ நீங்க கிளம்பலாம். சரி சார். ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா. நான் உத்தரவு வாங்கி. மொஹமட் சார். வரேன் சார். வாங்க. இங்க கார்த்திக் ஏற்கனவே அடைச்சி வச்சிருந்த வீட்டு ஓனருடைய ஃப்ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா ஃபோன் போடுங்க. ஓகே சார். லைன்ல வந்தான்னு என்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். அவருக்கு கண்டிப்பா கார்த்தியை அடைச்சி வச்சிருந்தது யாரு, இந்த பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு, ஓகே சார், எதுக்காக அடைச்சி வச்சிருந்தாங்க, ஸ்ரீநிதி இப்ப எங்க இருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். போய் ஃபோன் போடுங்க. ஓகே சார். தேங்க்ஸ் மிஸ்டர் கார்த்திகேயன். உங்க முயற்சி வீண் போகல. உங்களை பத்தி உங்களுக்கு வேண்டாதவங்க தப்பா சொன்னதுனால தான் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ண வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல சார், அதுவும் நல்லதுக்கு தான். அதனால தான் நானும் இவ்வளோ தீவிரமாக தேடினேன். இதே மாதிரி ஸ்ரீநிதியும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். நிச்சயமா. தேங்க்ஸ் கார்த்திகேயன். நீங்க போலாம். சரிங்க சார். சார், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். சரி, வரேன். கார்த்திக் சார். கொடைக்கானல் இருக்க கௌசிக்கு உங்க ஃப்ரெண்டு தானே? அப்படி யாரும் எனக்கு தெரியாது சார். சார், அந்த கௌசிக்கு ஊர்ல இல்ல, வர 2 நாள் ஆகுமா. அவங்க ஒய்ஃப் தான் ஃபோன் எடுத்தாங்க. அப்படியா? வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ண சொன்னீங்களா? சொல்லிட்டேன் சார். ஓகே. கார்த்திக், என்ன சொன்னீங்க? கௌசிக்கு உங்களுக்கு தெரியாதா? அத்தனையும் சுத்த போய். சார், கார்த்திக் பொய் சொல்ல மாட்டான். அவனுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. சார், உங்களுக்கு உங்க மகன் கிடைச்சிட்டான், ஸ்ரீநிதி கிடைக்க வேண்டாமா? சார், ஸ்ரீநிதி கிடைக்கணும். அதுக்காக தெரியாதவங்கள தெரியாதுன்னு கார்த்திக் சொன்னா அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. நாங்க யாரையும் எதுலையும் உடனே நம்ப முடியாது மிஸ்டர் ராஜாராமன். சந்தேகப்பட்டு தான் தீர்வோம். அதுதான் குற்றவாளிங்க கிட்ட எங்களை கொண்டு போய் சேர்க்கும். இது ஒரு என்கொயரி. சில கேள்விகள் அப்படித்தான் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கார்த்திக், கௌஷிக்கோட வீட்டில் இருந்து தான் உங்க அப்பாவோட செல்போனுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க. போன்ல பேசிட்டு இருக்கும் போதே லேண்ட்லைன் நீங்க கட் பண்ணிருக்கீங்க. இது உங்களுடைய பிளான். ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 2 வீட்டோட சம்மதம் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண கடத்தல் நாடகம் தான் இது. am I right? சார், என்ன சார் சொல்றீங்க? எந்த கடத்தல் ட்ராமோ பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவங்க என்ன அடைச்சு வச்சிருந்த ரூம்ல உடஞ்சு போன போனை ரெடி பண்ணி தான் நான் எங்க அப்பாவே கான்டாக்ட் பண்ணேன்.
ஸ்ரீநிதி நான் பார்க்கவே இல்லை சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் போலீஸ்காரங்களை ஏமாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க ஃபேமிலி எங்களை ஏத்துக்கிறதுக்காக இவ்வளவு கேவலமான காரியத்தை கண்டிப்பா நான் செய்யவே மாட்டேன். இப்போ சொல்றேன் சார், ஸ்ரீநிதி தான் என் ஒய்ஃப். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த தடை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சார். இந்த கோலத்தனமான காரியத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன் சார். சாரி கார்த்திக், ஒரு கேஸை எல்லா ஆங்கிள் இருந்து அலசி பார்க்க வேண்டியது எங்களுடைய டியூட்டி. எனி மோர் கொஸ்டின் சார்? நோ மோர் கொஸ்டின்ஸ். நீங்க போலாம், தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன். See you. ஓகே, வரோம் சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். கார்த்திகேயன் சார், நீ பண்ண உதவி என்னால மறக்கவே முடியாது. என்ன சார் இது? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உதவி பண்ணதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் சார். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நான் வாழ்நாள மறக்கவே மாட்டேன். கார்த்திக், என்ன இது? உங்களுக்காக அம்மா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க சார். சரி, நீ வீட்டுக்கு வாங்க. இல்ல சார், கடையில செல்வராணி தனியா இருப்பா, நாங்க போறேன். இந்த வா. ஓகே ரெடி. பை கார்த்திகேயன். பாய். என்னங்க? பல்லவி, மாப்பிள்ள வந்தாச்சு. டேய் கார்த்திக், தாத்தா நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் தாத்தா. கார்த்திக், ஐயோ கார்த்திக், அம்மா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. எங்கடா இருந்த இத்தனை நாளா? எங்க இருந்த? எனக்கே தெரியாதுமா. ஐயோ கார்த்திக், நீ வந்துட்டிய, அதுவே போதும். பல்லவி, அவன் டயர்டா இருப்பா, உள்ள போய் பேசலாம். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏய் குட்டி பிசாசு, எப்படி இருக்க? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? உள்ள வாடா. சரி உள்ள போப்பா. உள்ள வா. இதாங்க. கார்த்திக் எங்க இன்னும் ரெடி ஆகலையா? குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கார்த்திக், கார்த்திக், வரமா. என்னம்மா? உன்னை இந்த மாதிரி பார்த்து எத்தனை நாள் ஆச்சுப்பா? என்ன பல்லவி, காஃபி ஆறிட்டு இருக்கு பாரு, கார்த்திகிட்ட கொடு. எடுத்துக்கோ. தேங்க் யூ. உட்கார்றா. ஏண்டா கார்த்தி, உன்னை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? உன்னை ஏதாவது அடிச்சாங்களா? இல்லம்மா, அவங்க என்ன எந்த டார்ச்சரும் பண்ணல. ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா.
என்னடா உண்மையை சொல்லு. நிஜமா அவங்க உன்னை எதுவும் டார்ச்சர் பண்ணல? எங்க கிட்ட எதையும் மறைக்கலையே. இல்லம்மா, அங்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா ஸ்ரீநிதி நினைச்சா தான் எங்க இருக்காளோ, என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோ. அவள அந்த பாவிங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியலையே. இப்ப எதுக்காகடா அவளை பத்தி பேசுற? என்னம்மா பேசுற நீ? எனக்காக எவ்வளவு கஷ்டம். போதும்டா, போதும். இதோட நிறுத்திக்க. நீ எங்களுக்கு கிடைச்சிட்டேன்ற சந்தோஷத்துல இருக்கோம். இது பார், நம்ம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வேண்டாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க. என்னப்பா அம்மா இப்படி பேசுறாங்க? டேய், ஸ்ரீநிதி புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? புரிஞ்சுப்பாடா. அது வரைக்கும் நீ அவசரப்படாம இரு. இது பார், அம்மா எது பேசினாலும் பதிலுக்கு நீ ஆர்கியூ பண்ணாத. சரிப்பா, நான் ஸ்ரீநிதி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அங்கிள் ஆன்ட்டி பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேச வேண்டாமா? இது கூட செய்யலனா நான் என்னப்பா மனுஷன்? நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா இப்ப நீ போக வேண்டாம். உன் அம்மாவுக்கு தெரிஞ்ச கஷ்டம். கஷ்டம் எனக்கும் தான்ப்பா. டேய், உனக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீநிதியோட அம்மா அப்பா எல்லாருக்கும் கஷ்டம் தான். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அங்க வச்சு எல்லார்கிட்டையும் சண்டை போடுவா. அவங்க தான் அவமானப்படுவாங்க. சொல்றத கேளு. எதுக்காகப்பா உங்களுக்கு இந்த தண்டனை எல்லாம்? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இந்த பாரா, ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு வருத்தப்பட்டு இருக்கிறத விட அவளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதைத்தான் நம்ம செய்யணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, சரியா? சரிப்பா. போலாமா பல்லவி? போலாம். கார்த்தி, போலாம்ப்பா. வா. வாங்கம்மா. எத்தனை விளக்கு? 3 விளக்கு கொடுமா. இந்தாங்க. வாங்க வாங்க. யார் பேர் கர்ச்சனை? கார்த்திக் பேருக்குதான். कार्तिक नामधेयस्य अपपर्णि नक्षत्रे मेषराशु जातायाः आवयोः सह कुटुम्बयोः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध बल पुरुषार्थ राजद्वारे सर्वानुकूल्यता प्राप्त्यर्थं अष्टोत्तर भूतां चद्दक ऋषे ओम. தெய்வமே, என் ஸ்ரீநிதியை காப்பாத்து. அவளுக்கு எந்த ஆபத்து இல்லாம நீ தான் பாத்துக்கணும். நானும் ஸ்ரீநிதி ஒண்ணு சேரணும். என் அம்மா மனசு மாறணும். கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. அப்படியே கார்த்திக் மனசையும் மாத்திடு. அந்த ஸ்ரீநிதி அவன் மறந்துடணும். धनं धान्यं वशुं बहुपुत्र लाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घ सुमंगली भव. सर्वाभीष्टदा बलप्रसाद सिद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु. என்ன தம்பி, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுதா? உன்னை பெத்தவ ஊத்துண்டாளா? எங்க உன் சம்சாரத்தை காணும்? என்னங்க உங்க வேலை என்ன? எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏமா கோவப்படுறேள்? தம்பி நம்ம கோவில்ல தான் கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லியிருந்தார். அந்த பொண்ணு அப்ப வரல, அதனால தான்மா கேட்டேன். அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கல, இனிமேலும் நடக்காது. வாடா. என்னங்க, நீங்க 2 பேரும் விளக்கு ஏத்துங்க. தீப்பெட்டி அங்க இருக்கு பாரு.
பல்லவி, ம்? உன் வேண்டுதலை நிறைவேற்றுற துர்கை அம்மன் ஏன் வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பா. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? இல்ல, நான் சொன்னா நீ கோவப்படுவ. சொல்லலைனாலும் நான் கோவப்படுவேன். கார்த்தி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்.